நம் சிவமே நிம்மதி நேயர்களுக்கு வணக்கம். சில நேரங்களில் நாம் மனதில் வைத்துக்கொண்ட ஆசைகள் உடனே நிறைவேறாமல் போகும்போது, ஏன் கடவுள் என்னை காத்திருக்கச் செய்கிறார் என்று கேட்க ஆரம்பிக்கிறோம். பிரார்த்தனை செய்தோம், நம்பிக்கை வைத்தோம், முயற்சி செய்தோம், ஆனால் பசியில் தாமதமாகிறது. அந்த தாமதம்தான் பலருக்கும் வேதனையாக மாறுகிறது. ஆனால் அந்த காத்திருப்பு உண்மையில் தண்டனை அல்ல, அது ஒரு மறைந்த ஆசீர்வாதம். ஒரு விதையை நினைத்துப் பாருங்கள். இன்றைக்கு விதைத்தால் நாளை மரமாக மாறாது. அது மண்ணின் கீழ் அமைதியாக கிடக்கிறது. வெளியில பார்க்கும்போது எதுவும் நடக்காதது போல தெரியும். ஆனால் உள்ளே வேர் பிடிக்கிறது, வலிமை சேர்க்கிறது, மண்ணை உடைக்க தயாராகிறது. அதுபோல நம் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் வெளியில் எதுவும் நடக்காதது போல தோன்றும். ஆனால் உள்ளே கடவுள் நம்மை தயார் செய்து கொண்டிருக்கிறார். நாம் கேட்கும் ஆசை உடனே கிடைத்தால் அதை பாதுகாக்கும் மன வலிமை நமக்கு இருக்கிறதா? நாம் கேட்கும் உறவு உடனே வந்தால் அதை தாங்கும் பொறுமை நமக்குண்டா? நாம் வேண்டிய வெற்றி உடனே வந்தால் அதை சமாளிக்கும் பணிவு நமக்குள் இருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கு பதில் ஆம் ஆக மாறும் வரை கடவுள் காத்திருக்கச் செய்கிறார். பல சமயங்களில் நாமே தயாரில்லாத விஷயத்தை நாமே அவசரமாக கேட்கிறோம். ஒரு சிறிய குழந்தைக்கு கூர்மையான கத்தியை கொடுத்தால் அது ஆபத்து. அதுபோல நம்மிடம் இன்னும் மன வளர்ச்சி வராத போது பெரிய பொறுப்புகளை கொடுத்தால் அது நமக்கே தீங்கு விளைவிக்கும். அதனால்தான் கடவுள் தாமதப்படுத்துகிறார். அது மறுப்பு அல்ல, பாதுகாப்பு. காத்திருப்பது நம்மை உள்ளிருந்து மாற்றுகிறது. அது நம்மை பணிவாக ஆக்குகிறது. அது நம்மை வலிமையானவராக மாற்றுகிறது. அது நம்மை நம்பிக்கையுடன் நிற்க கற்றுக் கொடுக்கிறது. உடனடி பதில்கள் நமக்கு மகிழ்ச்சி தரலாம். ஆனால் தாமதமான பதில்கள் நமக்கு ஞானம் தரும். நீங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்திற்காக நீண்ட நாட்களாக காத்திருக்கிறீர்கள் அப்படின்னால் அதற்கு பின்னால ஒரு காரணம் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் கேட்கிற விஷயம் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அதைவிட நல்லது தயார் செய்து கொண்டிருக்கலாம். சில சமயங்களில் நாம் ஒரு கதவை திறக்க கடவுளிடம் கேட்கிறோம். ஆனால் அவர் அந்த கதவை மூடிவிட்டு இன்னும் பெரிய வாயிலை கட்டிக் கொண்டிருக்கிறார். தாமதம் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. பொறுமை நமக்கு நம்பிக்கையை ஆழப்படுத்துகிறது. நம்பிக்கை நமக்கு மன அமைதியை தருகிறது. இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை நிலைத்ததாக மாறும். அதனாலதான் சில ஆசைகள் உடனே நிறைவேறாது. நாம் எப்போதும் எப்போது என்று கேட்கிறோம். ஆனால் கடவுள் சரியான நேரத்தில் என்று பதில் அளிக்கிறார். அந்த சரியான நேரம் நம்முடைய நேரம் அல்ல, அது அவருடைய நேரம். நாம் இனி தயாரா இருக்கலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் அவர் நம்மை நாளைக்கு இன்னும் வலிமையாக உருவாக்க நினைக்கிறார். நீங்கள் இப்போது அனுபவிக்கின்ற தேமதம் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பத்திற்கு முன் வரும் அமைதியான கட்டமாக இருக்கலாம். பல பெரிய வெற்றிகளுக்கு முன் நீண்ட காத்திருப்பு இருக்கும். அந்த காத்திருப்பு தான் உள்ளார்ந்த சக்தியை உருவாக்கும். காத்திருப்பது என்பது வெறும் காலதாமதம் அல்ல, அது ஒரு ஆன்மீக பயிற்சி. அது ஒரு உள்ளார்ந்த சுத்திகரிப்பு. அது நம் ஆசைகளையும் நம் அகங்காரத்தையும் நம் பயங்களையும் சோதிக்கும் நேரம். அந்த சோதனையில் நம்பிக்கையை இழக்காமல் நிற்பவர்களுக்கு கிடைக்கும் பலன் ஆழமானது. சில சமயங்களில் தாமதம் நம்மை தவறான பாதையில் செல்லாமல் தடுக்கிறது. நாம் விரும்பிய ஒரு வேலை கிடைக்காமல் போகலாம். ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு அதைவிட நல்ல வாய்ப்பு வரலாம். நாம் விரும்பிய ஒரு உறவு முடியாமல் போகலாம். ஆனால் பின்னர் உண்மையான புரிதலுடன் கூடிய உறவு நம்மை அடையலாம். அந்த இடைவெளி நம்மை காப்பாற்றியிருக்கலாம். நாம் தாமதத்தை சாபமாக பார்க்காமல் ஆசீர்வாதமாக பார்க்கத் தொடங்கும் போது மன அமைதி வந்து சேரும். என்னால் முடியவில்லை என்று சொல்லும் மனநிலையிலிருந்து இன்னும் சிறந்ததை கடவுள் தயார் செய்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கைக்கு நாம் மாறுகிறோம். நீங்கள் இன்று காத்திருக்கிறீர்களா? மனதில் சோர்வு இருக்கிறதா? பிரார்த்தனைக்கு பதில் இல்லை என்று தோன்றுகிறதா? நினைவில் கொள்ளுங்கள், அமைதி என்றால் மறுப்பு அல்ல. தாமதம் என்றால் தோல்வி அல்ல. காத்திருப்பு என்றால் விட்டுவிடுதல் அல்ல. அந்த இடைவெளியில் உங்கள் மனதை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் திறமையை மேம்படுத்துங்கள். உங்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். கடவுள் கொடுக்கும் நேரம் எப்போதும் சரியானது. அவர் கொடுக்கும் பதில் எப்போதும் நம் நன்மைக்காகவே இருக்கும். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்து, அப்போது கிடைக்காமல் போனதுதான் என் வாழ்க்கையை காப்பாற்றியது என்று சொல்லும் தருணம் வரும். அந்த நாள் வரைக்கும் நம்பிக்கையை பிடித்துக் கொள்ளுங்கள். காத்திருப்பதற்குள் கூட கடவுள் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதனால இன்றைக்கு முதல் மதத்தை பயமாக பார்க்க வேண்டாம். அதை தயார் செய்வதற்கான காலமாக பாருங்கள். காத்திருப்பது உங்கள் கதையின் முடிவு அல்ல. அது உங்கள் கதையின் முக்கியமான அத்தியாயம். கடவுள் உங்களை மறந்துவிடவில்லை. அவர் உங்களை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் வேண்டியது மட்டுமல்ல, நீங்கள் தகுதியானதை அவர் தர விரும்புகிறார். அந்த தகுதி உருவாகும் வரை காத்திருப்பது அவசியம். நம்பிக்கை வைத்திருங்கள். பொறுமை கற்றுக்கொள்ளுங்கள். தாமதத்தின் பின்னால் இருக்கும் ஆசீர்வாதத்தை உணருங்கள்.
உங்கள் வாழ்க்கையின் நேரம் சரியாக வரும்போது அது திடீரென மலரும். அந்த மலர்ச்சி தாமதமானாலும் அது நிலையானதாக இருக்கும். காத்திருப்பதற்கு பின்னால் இருக்கும் மறைந்த அருளை புரிந்து கொள்ளும் போது மனம் அமைதியாகும். அந்த அமைதிதான் உண்மையான நிம்மதி. அந்த நிம்மதிதான் சிவமே நிம்மதி. நாம் காத்திருக்கும் அந்த காலம் வெறுமையானது அல்ல. அது நம் வாழ்க்கையின் ஆழமான வடிவமைப்பு நடைபெறும் பருவம். வெளியே எதுவும் மாறாதது போல தெரிந்தாலும் உள்ளே பல மாற்றங்கள் நடக்கின்றன. ஒரு சிற்பி கல்லை செதுக்கும்போது அந்த கல் வலியடையும். ஆனால் அந்த வலியின் பின்னால் ஒரு அழகான உருவம் மறைந்து கிடக்கிறது. அதுபோல நம் வாழ்க்கையிலும் தாமதம் என்ற செதுக்குதல் நடைபெறுகிறது. சில நேரங்களில் நம் ஆசைகள் உடனே நிறைவேறாமல் இருப்பது நம்மை உடைத்து விடுவதற்காக அல்ல, நம்மை உயர்த்துவதற்காக. உடனடி மகிழ்ச்சி நம்மை உற்சாகப்படுத்தலாம். ஆனால் காத்திருந்து கிடைக்கும் மகிழ்ச்சி நம்மை முதிர்ச்சி அடையச் செய்கிறது. அது நம்மை நிலையானவர்களாக மாற்றுகிறது. நாம் விரும்பியதை உடனே பெறவில்லை என்றால் அதற்கு பின்னாலே இரு காரணங்கள் இருக்கும். ஒன்று, அது நமக்காக இல்லை. 2, அது இன்னும் நமக்கான சரியான நேரம் அல்ல. இந்த இரண்டில் எது உண்மை என்பதை நாம் அந்த தருணத்தில் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் காலம்தான் அதன் பதிலை வெளிப்படுத்தும். காத்திருப்பது நம்மை சோதிக்கும். நம் நம்பிக்கை உண்மையா அல்லது வசதிக்காக வைத்த நம்பிக்கையா என்று அது கேட்கும். சோதனையின் போதுதான் நம் உள்ளார்ந்த வலிமை தெரியும். தாமதம் நம்மை கடவுளிடம் மேலும் நெருக்கமாக கொண்டு செல்கிறது. உடனடி பதில்கள் நம்மை கடவுளை மறக்கச் செய்யலாம். ஆனால் காத்திருப்பு நம்மை அவரை நினைக்க வைக்கும். நீங்கள் பல ஆண்டுகளாக முயற்சி செய்து கொண்டிருக்கலாம். பல தடைகள் வந்திருக்கலாம். சில கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம். அந்த மூட கதவுகளுக்கு பின்னால் இருந்த அபாயங்களை நாம் அறிய மாட்டோம். பல சமயங்களில் இல்லை என்ற பதில் நமக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். ஒரு தாய் தனது குழந்தைக்கு சரியான நேரத்தில் உணவு தருவாள். குழந்தை எப்போது வேண்டுமானாலும் அழலாம். ஆனால் தாய் அறிந்திருப்பாள் எந்த நேரம் நல்லது, எந்த அளவு நல்லது என்று. அதுபோல நம் வாழ்க்கையில் நாம் கேட்கும் எல்லாவற்றையும் உடனே கொடுக்காமல் கடவுள் காத்திருக்கச் செய்கிறார். அவர் நம்மை கஷ்டப்படுத்த நினைப்பதில்லை. அவர் நம்மை காக்க நினைக்கிறார். தாமதம் நம்மை தனிமையாக உணரச் செய்யலாம். என் பிரார்த்தனை கேட்கப்படவில்லையா என்று தோன்றலாம். ஆனால் அமைதியாக இருக்கும் பதில் கூட ஒரு பதில்தான். அந்த அமைதி நம்மை உள்ளார்ந்த குரலை கேட்க கற்றுக் கொடுக்கிறது. அந்த அமைதியில தான் நம்முடைய உண்மையான பலம் வெளிப்படும். நீங்கள் இப்போது அனுபவிக்கும் காத்திருப்பு ஒரு நாள் உங்கள் சாட்சியாக மாறும். அப்போது நான் உடைந்து போகவில்லை, நம்பிக்கையை விடவில்லை என்று சொல்லும் நாளை அது உருவாக்கும். அந்த அனுபவம் பிறருக்கும் வழிகாட்டியாக இருக்கும். கடவுள் நமக்கு தர விரும்புவது வெறும் ஆசைகள் நிறைவேற்றமல்ல. அவர் நமக்கு தர விரும்புவது அமைதி. அந்த அமைதி வந்துவிட்டால் கிடைத்தது பெரியதா சிறியதா என்பது முக்கியமல்ல. மனம் திருப்தி அடையும். அந்த திருப்தி தான் உண்மையான செல்வம். காத்திருப்பது உங்கள் பலவீனம் அல்ல, அது உங்கள் நம்பிக்கையின் ஆழம். தாமதம் உங்கள் தோல்வி அல்ல, அது உங்கள் பயணத்தின் ஒரு பகுதி. இன்று நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த கண்ணீர் கூட உங்கள் உள்ளத்தை சுத்திகரிக்கிறது. ஒரு நாள் திடீரென எல்லாம் சரியாகும். நீண்ட நாட்களாக மூடியிருந்த கதவு திறக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்தி வரும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஆசை நிறைவேறும். அந்த நாளில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், தாமதம் வீணாக இல்லை என்று. அதனால் காத்திருக்கும் காலத்தில் மனதை உடைக்க வேண்டாம். உங்களை குறை சொல்ல வேண்டாம். உங்கள் நேரம் வரவில்லை என்பதற்காக நீங்கள் தகுதியற்றவர் அல்ல. உங்கள் நேரம் இன்னும் உருவாகிக் கொண்டிருக்கிறது. நம்பிக்கை என்பது பதில் கிடைத்த பிறகு வரும் ஒன்று அல்ல. பதில் கிடைக்காத நேரத்தில் கூட நிலைத்து நிற்பதே நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை பிடித்து நிற்கும் வரை கடவுள் உங்களை விடமாட்டார். காத்திருப்பது கடினம்தான். ஆனால் அந்த கடினத்தின் பின்னால் இருக்கும் அருள் மிக ஆழமானது. தாமதம் என்பது வாழ்க்கையின் இருள் போல தோன்றலாம். ஆனால் அந்த இருளில்தான் விடியல் உருவாகிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உங்கள் நேரமும் வரும். அந்த நேரம் வந்தால் அது முழுமையாக, அமைதியாக, நிலையாக வரும். அந்த நாள் வரை நம்பிக்கையுடன் காத்திருங்கள். உங்கள் வாழ்க்கையின் மறைந்த ஆசீர்வாதம் உங்கள் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. காத்திருப்பதின் பின்னால் இருக்கும் அந்த அருளை உணர்ந்தவனுக்கு பயம் இருக்காது. சந்தேகம் குறையும். மனம் அமைதியாகும். அந்த அமைதிதான் சிவத்தின் அருள். அந்த அருள்தான் நிஜ நிம்மதி. சிவமே நிம்மதி. சில நேரங்களில் நாம் காத்திருப்பது ஒரு கனவுக்காக மட்டுமல்ல, நம்மை நாமே கண்டுபிடிக்கவும் ஆகும். வாழ்க்கை நமக்கு எல்லாவற்றையும் உடனே கொடுத்துவிட்டால் நாம் நம்முடைய ஆழத்தை அறிய முடியாது. காத்திருக்கும் அந்த நேரங்கள்ல தான் நாம் நம்முடைய உண்மையான மனநிலையை, பயங்களை, ஆசைகளை, பலவீனங்களை எதிர்கொள்கிறோம். ஒரு இரவு முழுவதும் இருள் நீடிக்கிறது போல தோன்றலாம். ஆனால் விடியல் வராமல் போனதில்லை. இருள் நீண்டதாக இருந்தாலும் அது நிரந்தரம் அல்ல. அதுபோல தாமதமும் நிரந்தரம் அல்ல. அது ஒரு பருவம். பருவங்கள் மாறும். காத்திருப்பு முடியும்.
நாம் பலமுறை கடவுளிடம் ஏன் இவ்வளவு நேரம் என்று கேட்கிறோம். ஆனால் அவர் அமைதியாக நம்மை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். நாம் கேட்பது ஒரு ஆசை, ஆனால் அவர் தர விரும்புவது ஒரு மாற்றம். அந்த மாற்றம் நம் உள்ளத்தில் ஆழமாக வேரூன்ற வேண்டும். அதற்கே நேரம் தேவை. ஒரு பெரிய மாளிகையை கட்டும்போது அடித்தளம் ஆழமாக அமைக்கப்படும். வெளியில் பார்த்தால் எதுவும் உயர்ந்து வராதது போல தோன்றும். ஆனால் அடித்தளம் பலமாக இல்லாமல் மாளிகை நிலைக்காது. அதுபோல நம் வாழ்க்கையிலும் அடித்தளம் அமைக்கும் காலம்தான் இந்த தாமதம். அது நம்மை நிலையானவர்களாக மாற்றுகிறது. காத்திருப்பது நம்மை பொறுமையாக மட்டும் மாற்றுவதில்லை. அது நம்மை நன்றியுள்ளவர்களாக மாற்றுகிறது. உடனே கிடைத்தால் அதன் மதிப்பு தெரியாது. நீண்ட நாள் காத்திருந்து கிடைத்தால் அதை பாதுகாக்கும் மனம் நமக்குள் உருவாகும். அந்த நன்றியுணர்வு நம்மை உயர்த்தும். சில நேரங்களில் நாம் விரும்பிய பாதை மூடப்பட்டுவிடும். அது நம்மை குழப்பம் அடையச் செய்யும். ஆனால் பின்னால திரும்பி பார்த்தால் அந்த மூடிய பாதைதான் நம்மை தவறான இடத்திலிருந்து காப்பாற்றியது என்று புரியும். கடவுள் பார்க்கும் படம் முழுமையானது. நாம் பார்க்கும் படம் ஒரு சிறிய பகுதி மட்டுமே. நீங்கள் இப்போது அனுபவிக்கும் அமைதியான தேமதம் ஒரு நாள் பெரிய சாட்சியாக மாறும். அந்த நேரத்தில் நான் உடைந்து போகவில்லை, நம்பிக்கையை பிடித்துக் கொண்டேன் என்று சொல்லும் நாள் வரும். அந்த அனுபவம் பிறருக்கு ஒளியாக மாறும். காத்திருக்கும் நேரத்தில் மனதில் சந்தேகம் வரலாம். என்னுடைய பிரார்த்தனை பலிக்குமா என்று கேள்வி எழலாம். ஆனால் நம்பிக்கை என்பது சூழ்நிலைகள் நல்லபோது மட்டுமல்ல, சூழ்நிலைகள் மாறாத போதும் நின்று கொண்டிருப்பதே உண்மையான நம்பிக்கை. நாம் பலமுறை முடிவுகளை விரைவாக பார்க்க விரும்புகிறோம். ஆனால் கடவுள் செயல்முறையை முக்கியமாக காண்கிறார். அவர் நமக்கு தருவது ஒரு முடிவு மட்டுமல்ல, அந்த முடிவை சமாளிக்கும் மனவலிமையையும் சேர்த்து தருகிறார். அதற்கே இந்த காத்திருப்பு காலம். உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒரு வெறுமை இருப்பது போல தோன்றலாம். ஆனால் அந்த வெறுமை கூட ஒரு தயாரிப்பு. விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது இருளில் இருக்கும். ஆனால் அந்த இருள் இல்லாமல் மூளை வராது. அதுபோல நம் வாழ்க்கையிலும் இந்த அமைதியான காலம் இல்லாமல் வளர்ச்சி வராது. ஒரு நாள் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். தாமதம் உங்கள் எதிரி அல்ல, அது உங்கள் ஆசிரியர். அது உங்களுக்கு பொறுமை கற்றுக் கொடுத்தது. அது உங்களுக்கு நம்பிக்கை கற்றுக் கொடுத்தது. அது உங்களுக்கு அமைதி கற்றுக் கொடுத்தது. நாம் காத்திருப்பதை நிறுத்த முடியாது. ஆனால் காத்திருக்கும் போது நம் மனநிலையை மாற்ற முடியும். ஏன் இது நடக்கவில்லை என்று கேட்பதை விட, இப்போது நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்தால் தாமதம் ஒரு அர்த்தம் பெறும். உங்கள் நேரம் நிச்சயம் வரும். அது மற்றவர்களின் நேரத்துடன் ஒப்பிட வேண்டிய ஒன்று அல்ல. ஒவ்வொருவருக்கும் தனித்த நேரம் உண்டு. உங்கள் வாழ்க்கையின் கதையை வேறு யாருடனும் ஒப்பிடாதீர்கள். கடவுள் உங்களுக்கான அத்தியாயத்தை தனியாக எழுதுகிறார். இன்றைக்கு நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்றால் அது உங்கள் பயணம் முடிந்துவிட்டது என்பதற்காக அல்ல. அது இன்னும் பெரிய திருப்பம் வரப்போகிறது என்பதற்கான அறிகுறி. அந்த திருப்பம் திடீரென வரும். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் ஆயத்தம் நீண்ட நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கையை விடாதீர்கள். தாமதத்தின் பின்னால் இருக்கும் அருளை உணருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு காத்திருப்பும் ஒரு நாள் அர்த்தம் பெறும். கடவுள் உங்களை மறந்துவிடவில்லை. அவர் உங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கேட்கும் ஆசையை மட்டுமல்ல, நீங்கள் தகுதியான வாழ்க்கையை அவர் தர விரும்புகிறார். அந்த வாழ்க்கை வரும்போது அது முழுமையாகவும் நிலையாகவும் இருக்கும். காத்திருப்பின் பின்னால் இருக்கும் மறைந்த ஆசீர்வாதத்தை உணர்ந்தவனுக்கு பயம் குறையும். மனம் அமைதியாகும். அந்த அமைதியில தான் நிஜ நிம்மதி இருக்கிறது. அந்த நிம்மதி உள்ளத்தில் உறையும் போது வாழ்க்கை எவ்வளவு தாமதமானாலும் மனம் அலைமோதாது. நம்பிக்கை வைத்திருங்கள். பொறுமையுடன் இருங்கள். உங்கள் நேரம் நிச்சயம் வரும். அந்த நாளில் நீங்கள் சிரித்தபடி சொல்வீர்கள், இந்த தாமதம் வீணாக இல்லை. அந்த உணர்வுதான் உண்மையான அருள். சில நேரங்களில் நாம் காத்திருப்பது ஒரு பதிலுக்காக அல்ல, ஒரு மாற்றத்திற்காக. அந்த மாற்றம் வெளியில இல்லை, அது நம் உள்ளத்தில் ஆரம்பமாகிறது. தாமதம் என்பது கடவுள் நம்மை மறந்துவிட்டார் என்பதற்கான அடையாளம் அல்ல. அது அவர் நம்மை இன்னும் ஆழமாக தொடுகிறார் என்பதற்கான அடையாளம். நாம் பலமுறை உடனடி அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். ஒரு கதவு திறக்க வேண்டும், ஒரு அழைப்பு வர வேண்டும், ஒரு செய்தி வர வேண்டும், ஒரு பிரச்சனை முடிவடைய வேண்டும். ஆனால் சில அற்புதங்கள் சத்தமாக வராது. அவை அமைதியாக நம் மனதை வடிவமைத்து கொண்டு வரும். காத்திருக்கும் காலம் நம் அகந்தையை மெதுவாக உருக்குகிறது. என் நேரம், என் விருப்பம், என் திட்டம் என்று நினைக்கும் மனம் அவரின் நேரம், அவரின் சித்தம் என்று மாற ஆரம்பிக்கும். அந்த மாற்றம்தான் ஆன்மீக வளர்ச்சி. ஒரு மரம் காற்றில் அசையாமல் நின்றால் அது பலமாக வளராது. காற்று அதை சோதிக்கிறது. மழை அதை தட்டி விழிக்கச் செய்கிறது. வெயில் அதை தாங்கும் வலிமை தருகிறது. அந்த எல்லா பருவங்களையும் கடந்துதான் அது வேரூன்றுகிறது. அதுபோல நம் வாழ்க்கையிலும் தாமதம், சோதனை, அமைதி
இவை அனைத்தும் சேர்ந்து நம்மை வலிமையாக்குகின்றன. நாம் இப்பொழுது புரிந்து கொள்ளாத பல விஷயங்கள் சில வருடங்களுக்கு பிறகு தெளிவாக தெரியும். அப்போது அது கிடைத்திருந்தால் நான் தயாரில்லை என்று உணர்வோம். அப்போது அந்த பாதை திறந்திருந்தால் நான் தவறான இடத்தில் இருந்திருப்பேன் என்று புரிந்து கொள்வோம். காலம் பல கேள்விகளுக்கு பதில் தரும். காத்திருப்பு நமக்கு கட்டுப்பாட்டை கற்றுக் கொடுக்கிறது. எல்லாவற்றையும் நாமே நடத்த முடியாது என்பதை அது உணர்த்துகிறது. வாழ்க்கையில் சில கதவுகள் நம் முயற்சியால் திறக்கலாம். சில கதவுகள் மட்டும் அருளால் தான் திறக்கும். நீங்கள் இப்போது அனுபவிக்கும் அமைதி ஒருவேளை ஒரு புயலுக்கு பிறகான அமைதி அல்ல, ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு முன்வரும் அமைதி இருக்கலாம். அந்த அமைதியில் உங்கள் நம்பிக்கையை வேறு ஒன்று விடுங்கள். தாமதம் என்பது உங்கள் திறமை குறைவாக இருப்பதற்கான அடையாளம் அல்ல. அது உங்கள் பயணம் இன்னும் ஆழமாக செல்கிறது என்பதற்கான அறிகுறி. கடவுள் சிலரை வேகமாக நடத்துகிறார், சிலரை மெதுவாக நடத்துகிறார். ஆனால் இருவருக்கும் அவர் தரும் இலக்கு தனித்துவமானது. நீங்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து உங்களை ஒப்பிடாதீர்கள். அவர்கள் ஓடும் வேகம் உங்கள் நேரத்துடன் பொருந்தாது. உங்கள் வாழ்க்கையின் கடிகாரம் வேறு. அந்த கடிகாரத்தை இயக்குவது நீங்கள் அல்ல. காத்திருப்பது நம்மை அமைதியாக்கும். அந்த அமைதியில்தான் உண்மையான ஜெபம் பிறக்கிறது. வார்த்தைகள் இல்லாமல் கூட மனம் பேச ஆரம்பிக்கும். அந்த அமைதியான உரையாடலில்தான் நம் சந்தேகங்கள் கரையும். ஒரு நாள் திடீரென எல்லாம் இணைந்துவிடும். கடந்த காலத்தின் வலி, இன்றைய தாமதம், நாளைய வெற்றி, இவை அனைத்தும் ஒரே கோட்டில் சேர்ந்துவிடும். அப்போதுதான் புரியும், ஒவ்வொரு தாமதமும் தேவையற்றது இல்லை என்று. அதனால இன்னைக்கு உங்க காத்திருப்பை வெறுக்காதீர்கள். அதை அர்த்தமுள்ளதாக மாற்றுங்கள். அந்த நேரத்தில் உங்களை மேம்படுத்துங்கள். உங்கள் மனதை சுத்தமாக்குங்கள். உங்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். கடவுள் தரும் பதில் தாமதமாக இருக்கலாம், ஆனால் அது தவறாக இருக்காது. அவர் தரும் நேரம் தாமதமாக தோன்றலாம், ஆனால் அது சரியானதாக இருக்கும். அந்த சரியான நேரத்தில் வரும் ஆசீர்வாதம் நிலையானதாக இருக்கும். நீங்கள் இப்போது சோர்ந்து போயிருந்தாலும் நினைவில் கொள்ளுங்கள், விதை உடைந்துதான் முளைக்கும். அந்த உடைதல் தோல்வி அல்ல, அது புதிய வாழ்க்கையின் தொடக்கம். அதுபோல உங்கள் காத்திருப்பு ஒரு புதிய அத்தியாயத்தின் முன்பக்கம். உங்கள் மனதில் இப்போது இருக்கும் கேள்விகள் ஒரு நாள் நன்றியாய் மாறும். ஏன் என்று கேட்ட இடத்தில் நன்றி என்று சொல்லும் நாள் வரும். அந்த நாள் வரைக்கும் நம்பிக்கையை பிடித்துக் கொள்ளுங்கள். தாமதத்தின் பின்னால் இருக்கும் மறைந்த அருள் உங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அருள் உங்களை உடைக்கவில்லை, உயர்த்துகிறது. அந்த உயர்வு வெளியில் தெரியாமல் உள்ளே ஆரம்பமாகிறது. ஒரு நாள் நீங்கள் அமைதியாக சிரித்து சொல்வீர்கள், அவர் என்னை காத்திருக்கச் செய்தது வீணாக இல்லை. அந்த உணர்வு வந்துவிட்டால் மனம் முழுமையாக அமைதியாகிவிடும். அந்த அமைதியே நிஜமான செல்வம். அந்த அமைதியே உள்ளார்ந்த ஒளி. அந்த ஒளியில் வாழ கற்றுக்கொண்டவனுக்கு தாமதம் பயமில்லை. நம்பிக்கை வைத்திருங்கள், காத்திருங்கள், வளருங்கள். உங்கள் நேரம் நிச்சயம் வரும். அந்த நேரம் வந்தால் அது முழுமையாகவும் அருளுடனும் இருக்கும். சில தாமதங்கள் ஆசீர்வாதத்தை பாதுகாக்கும் கவசம். சில காத்திருப்புகள் பெரிய கதவுகளை திறக்கும் சாவி. சில அமைதிகள் ஆன்மாவை சுத்திகரிக்கும் தீபம். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தாமதத்திற்கும் ஒரு மறைந்த அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் மனம் வந்தால் பயணம் இட்செல்ஃப் ஆசீர்வாதமாக மாறும். இறுதியாக நினைவில் கொள்ளுங்கள், கடவுள் ஒருபோதும் தாமதிக்கவில்லை. அவர் சரியான நேரத்தில் செய்கிறார். நாம் காத்திருப்பது போல தோன்றினாலும் அவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். அந்த உண்மையை உணர்ந்த மனம் அமைதியாகும். அந்த அமைதியில்தான் நிம்மதி பிறக்கும். அந்த நிம்மதிதான் ஆன்மீக செல்வம். அந்த செல்வமே வாழ்வின் உண்மையான அருள். வாழ்க்கையில் சில கதவுகள் நம்முன் நின்று கொண்டே இருக்கும். நாம் தள்ளுகிறோம், இழுக்கிறோம், பிரார்த்திக்கிறோம், அழுகிறோம். ஆனால் அவை திறக்காமல் இருக்கும். அந்த நேரத்தில் நம் மனம் சோர்ந்து போகும். என்ன தவறு செய்தேன் என்று கேட்கும். ஆனால் எல்லா மூடிய கதவுகளும் தண்டனை அல்ல. சில கதவுகள் நம்மை தவறான பாதையிலிருந்து திருப்புவதற்காகவே மூடப்பட்டிருக்கும். நாம் எதிர்பார்க்கும் நேரம் நமக்கு பொருத்தமானதாக தோன்றலாம், ஆனால் வாழ்க்கை ஒரு பெரிய ஓவியம். அந்த ஓவியத்தை முழுமையாக பார்க்கும் பார்வை நமக்கில்லை. நம்மால் பார்க்கப்படுவது ஒரு சிறிய மூலை மட்டுமே. அந்த சிறிய மூலையில இருந்து முழு தீர்ப்பை அளிப்பது எளிது. ஆனால் உண்மை வேறு. சில காத்திருப்புகள் நம்மை உள்ளிருந்து சுத்தமாக்குகின்றன. அவை நம்முடைய ஆசைகளில் உள்ள அவசரத்தை குறைக்கின்றன. நாம் எதற்காக விரும்புகிறோம், அது உண்மையில் தேவையா அல்லது வெறும் ஆசையா என்ற கேள்விகளை நமக்குள் எழுப்புகின்றன. அந்த கேள்விகளுக்கான பதில்கள் நம்மை தெளிவாக மாற்றுகின்றன. ஒரு பனிக்காலம் முடிந்த பிறகுதான் வசந்தம் வரும். அந்த இடைப்பட்ட குளிர்காலம் மரங்களை வெறுமையாக காட்டலாம். இலைகள் விழும், பூக்கள் இல்லாமல் போகும். ஆனால் அந்த வெறுமை மரணம் அல்ல, அது புதிதாய் மலரத் தயாராகும் அமைதி.
அதுபோல வாழ்க்கையிலும் வெறுமை வந்தால் அது முடிவு என்று அர்த்தமில்லை. காத்திருப்பது நம்மை தனிமைப்படுத்தலாம். ஆனால் அந்த தனிமையில நாம் நம்மையே சந்திக்கிறோம். வெளியில சத்தம் இல்லாத போது உள்ளே இருக்கும் குரல் கேட்கத் தொடங்கும். அந்த குரல்தான் உண்மையான வழிகாட்டி. அந்த வழிகாட்டி நம்மை நிம்மதிக்கு தூண்டும். நாம் பலமுறை வேகத்தை வெற்றியாக நினைக்கிறோம். ஆனால் எல்லா வேகமும் முன்னேற்றம் அல்ல. சில நேரங்களில் மெதுவாக செல்லும் பயணமே பாதுகாப்பானது. மெதுவாக வளர்ந்த உறவுகள் நிலையானவை. மெதுவாக கிடைத்த வெற்றிகள் ஆழமானவை. இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு இடைநிறுத்தம் இருக்கலாம். வேலை, உறவு, கனவு, எதிலாவது ஒரு நிலைமறைவு இருக்கலாம். அந்த இடைநிறுத்தம் வீணாக இல்லை. அது உங்களுக்கு சிந்திக்க ஒரு இடம். உங்கள் மனதை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு. உங்கள் பாதையை சரிபார்க்க ஒரு நேரம். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்து, அந்த காத்திருப்பு இல்லாமல் நான் இவ்வளவு பலமாக இருந்திருக்க மாட்டேன் என்று உணருவீர்கள். அந்த உணர்வு வந்தால் கடந்த காலத்தின் வலி அர்த்தம் அடையும். காத்திருக்கும் காலத்தில் நம்பிக்கை சோர்ந்து போகலாம். ஆனால் நம்பிக்கை என்பது உணர்ச்சி அல்ல. அது ஒரு தீர்மானம். சூழ்நிலை மாறாவிட்டாலும் நம்பிக்கையை தேர்வு செய்வதே அதன் வலிமை. வாழ்க்கை நமக்கு எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் கொடுக்காது. சில விஷயங்கள் உடனே வரும். சில விஷயங்கள் மெதுவாக வரும். சில விஷயங்கள் வரவே மாட்டாது. ஆனால் வராதவைகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அது நம்மை வேற ஒரு நல்ல பாதைக்கு இட்டுச் செல்லலாம். நாம் விரும்பிய ஒரு வாய்ப்பு தாமதமாகும் போது அது நம்மை தயாராக இருக்கச் செய்கிறது. திறமை வளர்க்கச் செய்கிறது. மன வலிமை தருகிறது. பொறுமை கற்றுக் கொடுக்கிறது. அந்த எல்லாம் இல்லாமல் கிடைத்த வெற்றி நிலைக்காது. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தாமதமும் உங்களை சோதிக்க மட்டும் வரவில்லை. அது உங்களை வடிவமைக்க வருகிறது. வடிவமைக்கப்படும் பொருள் சில நேரங்களில் வலியை அனுபவிக்கும். ஆனால் இறுதியில் அது அழகாக மாறும். இன்று நீங்கள் அனுபவிக்கும் குழப்பம் நாளை தெளிவாக மாறும். இன்று நீங்கள் அனுபவிக்கும் அமைதி நாளை பெரும் மகிழ்ச்சிக்கான முன்னோட்டமாக இருக்கலாம். இன்று நீங்கள் அனுபவிக்கும் காத்திருப்பு நாளை பெருமையாக சொல்லும் சாட்சியாக மாறும். எதுவும் நடக்கவில்லை என்று தோன்றும் நாட்களிலும் வாழ்க்கை முன்னேறிக் கொண்டே இருக்கிறது. அந்த முன்னேற்றம் வெளியில் தெரியாமல் உள்ளே நடக்கிறது. அந்த உள்ளார்ந்த மாற்றம்தான் மிக முக்கியமானது. உங்கள் பயணம் வேறு. உங்கள் நேரம் வேறு. உங்கள் கதையின் வேகம் வேறு. அதை யாருடனும் ஒப்பிட வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் தனித்த பருவம் உண்டு. அந்த பருவம் வரும் வரை காத்திருப்பது தோல்வி அல்ல. நீங்கள் இப்போது தாங்கிக் கொண்டிருப்பது வீணாக இல்லை. அந்த தாங்கும் மனம்தான் நாளை உங்கள் பலமாக மாறும். அந்த பலம்தான் உங்கள் நிம்மதிக்கு அடித்தளம். ஒரு நாள் எதிர்பாராமல் வாழ்க்கை திடீரென மலரும். நீண்ட நாட்களாக உலர்ந்திருந்த கிளையில் திடீரென பூ வரும். அந்த பூவை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் காத்திருப்பின் அர்த்தம் என்னவென்று. அந்த நாள் வரை மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். அவசரப்பட வேண்டாம். நம்பிக்கையை விட வேண்டாம். வாழ்க்கை தன் நேரத்தில் தன் பதிலை தரும். சில தாமதங்கள் நம்மை காக்கும் கவசம். சில அமைதிகள் நம்மை வளர்க்கும் பள்ளி. சில காத்திருப்புகள் நம்மை உயர்த்தும் பாதை. நீங்கள் இப்போது நின்றிருப்பது முடிவு அல்ல. அது ஒரு இடைநிலை. அந்த இடைநிலையை பொறுமையுடன் கடந்து சென்றால் மறுபுறம் வெளிச்சம் காத்திருக்கிறது. அந்த வெளிச்சத்தை நம்புங்கள். அந்த பயணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த காத்திருப்பை அர்த்தமுள்ளதாக மாற்றுங்கள். மனம் அமைதியாகும் போது வாழ்க்கை தெளிவாகும். அந்த தெளிவில் பயம் குறையும். அந்த பயம் குறைந்த இடத்துல தான் உண்மையான நிம்மதி பிறக்கும். சில தருணங்களில் வாழ்க்கை நம்மை ஒரு வெற்றிடத்தில் நிறுத்தி விடுகிறது. முன்னால் செல்ல வழி தெரியாது. பின்னால் திரும்ப மனம் விரும்பாது. அந்த இடைநிலையே பலருக்கும் மிக கடினமானது. ஆனால் அந்த இடைநிலையில்தான் ஆழமான மாற்றங்கள் உருவாகின்றன. ஒரு நதி கடலை அடைவதற்கு முன் பல தடைகளை கடக்கிறது. கற்கள் இருக்கும். வளைவுகள் இருக்கும். சில நேரங்களில் அது மெதுவாக ஓடும். சில நேரங்களில் வேகமாக பாயும். ஆனால் அது தன் ஓட்டத்தை நிறுத்தாது. அதுபோல வாழ்க்கையிலும் நம்மை தடுத்து நிறுத்தும் தருணங்கள் வந்தாலும் உள்ளார்ந்த ஓட்டத்தை நிறுத்தாமல் வைத்திருக்க வேண்டும். நாம் திட்டமிட்ட வாழ்க்கை ஒரு பக்கம் செல்லலாம். ஆனால் நமக்காக உருவாகிக் கொண்டிருக்கும் வாழ்க்கை வேறு பாதையில் இருக்கலாம். அந்த இரண்டிற்கும் இடையில் ஏற்படும் மோதல்தான் மன அழுத்தம். நாம் பிடித்துக் கொண்டிருப்பதை விடும்போதுதான் புதிய பாதை தெளிவாக தெரியும். சில ஆசைகள் தாமதமாகும் போது அது நமக்கு உள்ளார்ந்த வலிமையை சேர்க்கிறது. உடனே கிடைத்தால் நாம் அதை பெரிதாக எண்ணாமல் இருக்கலாம். ஆனால் காத்திருந்து கிடைத்தால் அதன் மதிப்பு வேறாக இருக்கும். அந்த மதிப்புணர்வு நமக்கு பொறுப்புணர்வையும் தரும். வாழ்க்கையில் வெற்றிக்கு முன் ஒரு அமைதி வரும். அந்த அமைதி சிலருக்கு பயமாக தோன்றும். ஏன் எதுவும் நடக்கவில்லை என்று கேட்கலாம். ஆனால் விதை மண்ணில் இருந்தபோது அது சத்தம் செய்யாது. அது அமைதியாகவே வளர்கிறது. நாம் எதிர்பார்க்கும் பதில் தாமதமாகும் போது நம் மனம் பல கற்பனைகளை உருவாக்கும். சந்தேகங்கள் உருவாகும். பயங்கள் அதிகரிக்கும். ஆனால் அந்த எல்லா எண்ணங்களும் உண்மை அல்ல. உண்மை என்னவென்றால்
நேரம் தனது வேலையை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு பறவை பறக்க கற்றுக்கொள்ளும் போது முதலில் தரையில் இருந்து குதிக்க வேண்டும். அந்த குதிப்பு ஒரு அபாயம் போல தோன்றலாம், ஆனால் அது இல்லாமல் பறக்கும் திறன் வராது. அதுபோல சில தாமதங்கள் நம்மை தள்ளிவிடும், ஆனால் அந்த தள்ளுதல் நம்மை உயரச் செய்யலாம். நீங்கள் இப்போது எதிர்கொள்ளும் சோதனை நிரந்தரம் அல்ல. எந்த பருவமும் நிலைக்காது. குளிர்காலம் போகும், வெயில் காலம் வரும், மழை முடியும், வானம் தெளியும். அதுபோல இந்த இடைநிலை காலமும் கடந்து போகும். நாம் அடிக்கடி எப்போது என்று கேட்கிறோம், ஆனால் அந்த கேள்வி மன அழுத்தத்தை அதிகரிக்கும். அதற்கு பதில், இந்த நேரத்தில் நான் என்ன ஆகிக் கொண்டிருக்கிறேன் என்று கேட்டால் வளர்ச்சி தொடங்கும். ஒரு பெரிய கனவு தாமதமாகும் போது அது நம்மை சீரமைக்கிறது, சோம்பலை நீக்குகிறது, தன்னம்பிக்கையை சோதிக்கிறது, மனதை கட்டுப்படுத்த கற்றுக் கொடுக்கிறது. இந்த எல்லாம் சேர்ந்துதான் ஒரு பெரிய நிலையை தாங்கும் வலிமை உருவாகிறது. சில கதவுகள் திறக்காமல் இருப்பது நமக்கு ஏமாற்றமாக இருக்கலாம், ஆனால் திறக்க வேண்டிய கதவுகள் சரியான நேரத்தில் தானாக திறக்கும். அவற்றை வலுக்கட்டாயமாக திறக்க முயன்றால் அது நமக்கு பாதிப்பை தரலாம். நீங்கள் இப்போது காணும் தாமதம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தை அமைக்கும் காலமாக இருக்கலாம். அடித்தளம் தெரியாது, ஆனால் அதன் மேல் கட்டப்படும் வாழ்க்கை அதை பொறுத்தே இருக்கும். மனிதன் விரைவாக முடிவுகளை பார்க்க விரும்புகிறான், ஆனால் ஆழமான வளர்ச்சி மெதுவாகவே நடக்கும். வேகமாக வளர்ந்தது சில நேரங்களில் வேகமாக சுருங்கும். மெதுவாக வளர்ந்தது நிலைத்து நிற்கும். ஒரு நாள் திடீரென எல்லாம் பொருந்திவிடும். கடந்த காலத்தின் குழப்பம், இன்றைய காத்திருப்பு, நாளைய வாய்ப்பு, மூன்றும் ஒன்றாக இணைந்து அர்த்தம் தரும். அந்த நாளில் கண்ணீர் கூட நன்றியாக மாறும். காத்திருப்பது மனதை நெகிழச் செய்யலாம், ஆனால் அதே நேரத்தில் அது மனதை உறுதியானதாகவும் மாற்றுகிறது. அந்த உறுதிதான் வாழ்க்கையின் பலம். நீங்கள் தாங்கிக் கொண்டிருப்பது வீண் அல்ல. அந்த தாங்கும் திறன் நாளை உங்கள் வெற்றியின் காரணமாக மாறும். உங்கள் அமைதி உங்கள் ஆழத்தின் அடையாளமாக மாறும். சில நேரங்களில் பதில் வராமல் இருப்பதே பதிலாக இருக்கலாம். அந்த அமைதியை ஏற்றுக்கொண்டால் மனம் இலகுவாகும். எதிர்பார்ப்பை விடுவித்தால் உள்ளம் தெளிவாகும். வாழ்க்கை ஒரு போட்டி அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் ஒவ்வொருவருக்கும் தனித்த பாதை உண்டு. மற்றவர்களின் வேகத்தை பார்த்து உங்கள் மதிப்பை குறைக்க வேண்டாம். நீங்கள் இப்போது நின்றிருப்பது முடிவல்ல, அது ஒரு மாற்றத்தின் முன்பக்கம். அந்த மாற்றம் அமைதியாக உருவாகிக் கொண்டிருக்கிறது. நம்பிக்கையை இழக்காமல் இருங்கள். காத்திருப்பை வெறுக்காமல் இருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை கொஞ்சம் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்து சிரிப்பீர்கள். அந்த காலம் என்னை உருவாக்கியது என்று சொல்வீர்கள். அந்த உணர்வு வந்தால் கடந்த எல்லா தாமதங்களும் அர்த்தமடையும். அமைதியில் வளருங்கள், பொறுமையில் வேரூன்றுங்கள், தெளிவில் மலருங்கள். மனம் அமைதியாக இருந்தால் சூழ்நிலை அலைமோதாது. அந்த அமைதியே உள்ளார்ந்த பலம். வாழ்க்கை உங்களை சோதிக்கும் போது அஞ்ச வேண்டாம் என்று சிவன் சொல்லுகிறார். புயல் வரும்போது மரம் தன் வேரை நினைக்க வேண்டும். அதுபோல சோதனை வரும்போது நீங்கள் உங்கள் உள்ளார்ந்த நம்பிக்கையை நினைக்க வேண்டும். வெளியில் நடப்பதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம், ஆனால் உள்ளே எழும் நம்பிக்கையை நீங்கள் காக்க முடியும். அமைதியாக இரு என்று சிவன் குரல் மெதுவாக சொல்லுகிறது. எல்லா கேள்விகளுக்கும் உடனே பதில் தேடாதே. சில பதில்கள் அனுபவத்தில்தான் வரும். சில உண்மைகள் காலத்தின் வழியேதான் வெளிப்படும். நீ அவசரப்படாமல் இருந்தால் வாழ்க்கை தன் ரகசியங்களை மெதுவாக திறக்கும். தோல்வி உன்னை வரையறுக்காது என்று அவர் நினைவூட்டுகிறார். அது ஒரு நிகழ்வு மட்டும், அது ஒரு பாடம், அது ஒரு திருத்தம். நீ விழுந்தாலும் மீண்டும் எழும் திறன் உன்னுள் இருக்கிறது. அந்த எழுச்சிதான் உண்மையான பலம். நீ உன்னை நம்பு என்று சிவன் அறிவுறுத்துகிறார். பிறர் பார்வை உன் மதிப்பை தீர்மானிக்காது. சூழ்நிலை உன் எதிர்காலத்தை முடிவு செய்யாது. உன் உள்ளத்தில் இருக்கும் உறுதிதான் உன் பாதையை உருவாக்கும். சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை வெறுமையாக உணரச் செய்யலாம். அந்த வெறுமையில் கூட அருள் உள்ளது. வெறுமை என்பது புதிதாய் நிரம்பும் முன்வரும் இடம். அந்த இடத்தை பயப்படாதே, அது உன்னை சுத்தமாக்கும். பயம் வரும்போது ஓடாதே என்று அவர் சொல்கிறார். பயத்தை நேராக பாரு. அது உன் மனதில் உருவான ஒரு நிழல். நம்பிக்கை என்ற ஒளி வந்தால் அந்த நிழல் மறைந்துவிடும். நீ செய்ய வேண்டியது உன் கடமையை மட்டும். பலனை பற்றிய கவலை உன் மனதை சோர்வடையச் செய்யும். உன் முயற்சி நேர்மையாக இருந்தால் அதன் விளைவு சரியான நேரத்தில் வரும். அது உன் எதிர்பார்ப்பைப் போல இல்லாவிட்டாலும் அது உனக்கு தேவையானதாக இருக்கும். அமைதியில் என்னை உணர் என்று சிவன் சொல்கிறார். வெளியில சத்தம் அதிகமாக இருக்கலாம், உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கலாம், ஆனால் உன் உள்ளத்தில் அமைதி இருந்தால் அந்த வேகம் உன்னை பாதிக்காது. நீ ஒவ்வொரு நாளும் சிறிது முன்னேறு. பெரிய மாற்றம் ஒரே நாளில் வராது. சிறிய மாற்றங்கள் சேர்ந்து பெரிய பலனாக மாறும். இன்று ஒரு நல்ல எண்ணம், நாளை ஒரு நல்ல செயல், அடுத்த நாள் ஒரு நல்ல முடிவு.
இந்த தொடர்ச்சியே உன் வாழ்க்கையை உயர்த்தும். சந்தேகம் வந்தால் அதை வளர்க்காதே. நம்பிக்கை என்ற விதையை வளர்த்து காப்பாற்று. அது மெதுவாக உன் மனதில். இருள் இருந்தால்தான் ஒளியின் மதிப்பு தெரியும். இருள் நீடிக்காது. நீ நின்று கொண்டே இருந்தால் விடியல் வரும். உன்னை ஒப்பிடாதே என்று அவர் மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகிறார். ஒவ்வொருவருக்கும் தனித்த சுழற்சி உண்டு. மற்றவர் எட்டிய உயரம் உன் அளவுகோல் அல்ல. உன் உள்ளம் எட்டும் உயரமே உன் வெற்றி. நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற உணர்வை மனதில் வைத்திரு. அது வெளியில் காணப்படும் ஆதாரம் அல்ல. அது உள்ளார்ந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்தால் தனிமை கூட பலமாக மாறும். கோபம் உன்னை சிதைக்கும். பொறுமை உன்னை உருவாக்கும். அதனால் பொறுமையை தேர்வு செய். பதிலடி கொடுக்க வேண்டிய இடத்தில் அமைதியை தேர்வு செய். அவசர முடிவுக்கு பதில் தெளிவை தேர்வு செய். நீ இப்போது எதிர்கொள்ளும் சுமை நிரந்தரம் அல்ல. அந்த சுமை உன் தோள்களை பலமாக்குகிறது. நாளை அந்த அனுபவம் உன்னை வழிகாட்டியாக மாற்றும். உன் மனதை அடிக்கடி சுத்தமாக்கிக் கொள். பழைய வலிகளை பிடித்து வைத்துக் கொள்ளாதே. மன்னிப்பை கற்றுக்கொள். மன்னிப்பு என்பது பிறருக்காக அல்ல, அது உன் மன அமைதிக்காக. வாழ்க்கை ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு பயிற்சி. ஒவ்வொரு அனுபவமும் உன்னை மேம்படுத்த வருகிறது. அதை எதிரியாக பார்க்காமல் ஆசிரியராக பார். நம்பிக்கையுடன் நட என்று சிவன் கூறுகிறார். பாதை தெளிவாக தெரியாவிட்டாலும் ஒரு படி வையு. அடுத்த படி தானாக தெரியும். நின்று விட்டால் பயம் பெரிதாகும். நடந்தால் பயம் சிறிதாகும். உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை அணைக்காதே. பிறர் சொல்லும் வார்த்தைகள் அதை மங்கச் செய்யலாம். ஆனால் நீ அதை பாதுகாத்தால் அது மேலும் பிரகாசிக்கும். இறுதியில் வாழ்க்கை உனக்கு தருவது வெறும் சாதனை அல்ல, அது ஒரு நிலையான மன அமைதி. அந்த அமைதி உன் உள்ளத்தில் உருவாகும் போது வெளியில் என்ன நடந்தாலும் நீ அசைய மாட்டாய். நம்பிக்கை உன் மூச்சாக இருக்கட்டும். பொறுமை உன் நடையாகட்டும். தெளிவு உன் பார்வையாகட்டும். அந்த நிலை வந்தால் வாழ்க்கை சுமையாக இருக்காது. அது ஒரு அருளான அனுபவமாக மாறும். சிவன் உன்னை வழிநடத்துகிறார் என்ற உணர்வுடன் முன்னேறு. உன் மனம் உறுதியுடன் இருந்தால் எந்த இருளும் நீண்ட நாட்கள் நிலைக்காது. அமைதியில் வேரூன்றி, நம்பிக்கையில் மலர்ந்து, உறுதியில் வாழு. வெற்றி என்பது வெளியில் கிடைக்கும் பதக்கம் அல்ல என்று சிவன் நினைவூட்டுகிறார். அது முதலில் உன் உள்ளத்தில் பிறக்கிறது. மனதை வெல்லாதவன் உலகத்தை வெல்ல முடியாது. ஆகவே உன் எண்ணங்களை கட்டுப்படுத்து. உன் கவனத்தை சிதற விடாதே. உன் நோக்கத்தை தெளிவாக வைத்திரு. ஒழுக்கமில்லாத முயற்சி நீண்ட நாள் நிலைக்காது என்று அவர் கூறுகிறார். தினமும் சிறிது முன்னேற்றம் செய். பெரிய இலக்கை பற்றி மட்டும் கனவு காணாதே. அதை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஒரு படியெடு. உழைப்பை வழக்கமாக்கு. சோர்வை காரணமாக்காதே. வெற்றி விரைவாக வந்தால் அது சோதனை. தாமதமாக வந்தால் அது பயிற்சி. இரண்டிலும் தலையெழுந்து நிற்கும் மனம் வளர்த்துக்கொள். பெருமை உன்னை விழச் செய்யும். பணிவு உன்னை உயர்த்தும். பயம் உன் கால்களை கட்டவிடாதே என்று சிவன் சொல்கிறார். தோல்வி என்ற வார்த்தையை அஞ்சாதே. தோல்வி உன் பாதையை திருத்தும் சின்னம். அது உன்னை நிறுத்த வரவில்லை, உன்னை திசை திருப்ப வருகிறது. நேரத்தை மதிக்க கற்றுக்கொள். இன்று செய்ய வேண்டியதை நாளைக்கு தள்ளாதே. காலத்தை வீணாக்கும் பழக்கங்கள் மெதுவாக உன் கனவுகளை சுருங்கச் செய்யும். நேரத்தை காப்பவன்தான் எதிர்காலத்தை கட்டுவான். உன் வட்டத்தை கவனமாக தேர்வு செய். உன்னை ஊக்குவிக்கும் மனிதர்களுடன் இரு. உன் கனவுகளை கேலி செய்யும் சத்தத்திலிருந்து விலகு. உன் மன அமைதிதான் உன் பெரிய முதலீடு. உன் உடலை கவனிக்காமல் உச்சியை அடைய முடியாது என்று அவர் அறிவுறுத்துகிறார். உடல், மனம், ஆன்மா மூன்றும் சமநிலையில் இருக்கும் போதுதான் நீ நீண்ட பயணத்தை தாங்க முடியும். ஆரோக்கியம் இல்லாமல் சாதனை நிலைக்காது. பொறாமை உன் சக்தியை சிதைக்கும். ஒப்பீடு உன் கவனத்தை திருப்பும். உன் பாதையில் நட. பிறர் வேகத்தை பார்த்து அவசரப்படாதே. உன் வளர்ச்சி இயல்பாக இருக்கட்டும். வெற்றி பெற விரும்பினால் உன் பலவீனங்களை ஏற்றுக்கொள். மறைக்காதே, திருத்து. ஒவ்வொரு நாளும் உன்னை மேம்படுத்து. சிறிய முன்னேற்றங்கள் சேர்ந்து பெரிய மாற்றமாகும். உன் வார்த்தைக்கு மதிப்பு கொடு என்று சிவன் கூறுகிறார். சொன்னதை செய். செய்ய முடியாததை சொல்லாதே. நம்பிக்கை என்பது வெற்றியின் அடித்தளம். அதை இழந்தால் மீண்டும் கட்ட நேரம் பிடிக்கும். சவால்கள் வந்தால் ஓடாதே, நேராக எதிர்கொள். சவால்கள் தான் உன் திறனை வெளிப்படுத்தும் மேடை. அமைதியாக சிந்தி, தெளிவாக முடிவு செய். உறுதியாக செயல்படு. உன் கனவுகளை காத்து வளர்த்துக்கொள். அவை ஆரம்பத்தில் சிறியதாக தோன்றலாம், ஆனால் தொடர்ந்து உழைத்தால் அவை பெரிதாகும். நம்பிக்கை இல்லாத இடத்தில் சாதனை இல்லை. உழைப்பில் ஆனந்தம் காண கற்றுக்கொள் என்று அவர் கூறுகிறார். வெற்றியின் முடிவை மட்டும் எதிர்பார்த்தால் பாதை சலிப்பாக இருக்கும். பயணத்தை நேசி. செயல்முறையை ரசித்து செய். தவறு செய்தால் ஒப்புக்கொள். திருத்து. மீண்டும் முயற்சி செய். தப்பை மறைப்பவன் வளர்ச்சி இழப்பான். தப்பை ஏற்றுக்கொள்பவன் உயர்வான். உன் மனதில் தெளிவான நோக்கம் இருக்கட்டும்.
ஏன் இந்த இலக்கு? யாருக்காக இந்த முயற்சி என்ற கேள்விக்கு பதில் தெரிந்தால் உன் உறுதி தளராது. சமநிலையை காப்பாற்று என்று சிவன் அறிவுறுத்துகிறார். வேலை மட்டுமல்ல, அமைதிக்கும் நேரம் கொடு. உழைப்பு மட்டுமல்ல, தியானத்திற்கும் இடம் கொடு. சமநிலைதான் நீண்ட நாள் வெற்றியின் ரகசியம். பெரிய வெற்றி வந்தாலும் அடக்கமாக இரு. அது உன் திறமையின் பலன் மட்டுமல்ல, பல சூழ்நிலைகளின் இணைப்பு. நன்றி உணர்வை இழக்காதே. இறுதியாக வெற்றி என்பது உச்சியை அடைவது மட்டுமல்ல, அது உன்னை நீ வெல்வது. உன் பயத்தை, சோம்பலை, சந்தேகத்தை, தளர்ச்சியை வெல்வது. அந்த உள்ளார்ந்த வெற்றி வந்தால் வெளிப்பட்ட வெற்றி தானாக வரும். உறுதியுடன் நட, ஒழுக்கத்துடன் உழை, நம்பிக்கையுடன் முன்னேறு. உன் வாழ்க்கை ஒரு சாதனை ஆகட்டும். உன் முயற்சி ஒரு உதாரணமாகட்டும். உன் மனம் ஒரு கோயிலாகட்டும். சிவன் அருளில் உறுதியாய் நிலைத்து வெற்றியை நோக்கி பயணம் செய்.